வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் பேராசிரியருமான ஐயா திரு அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. அதாவது பிரபல ஆர்டிஐ நிபுணரான அஜய் போஸ் என்பவர் ஒரு ஆர்டிஐ மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதற்கு கிடைத்த பதில் என்னன்னா, RSS உடைய 100ஆண்டு விழாவிற்காக அரசு தரப்பிலிருந்து பாஜக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 76 லட்சம் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே RSS என்பது ஒரு தனியார் அமைப்பு, அதுவும் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு ஒரு அரசு தரப்பிலிருந்து 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? இதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த நண்பர் கேட்ட தகவல் எப்படி இருக்குன்னா, பிரிண்ட் மீடியாங்கிற வார்த்தை. அச்சு ஊடகத்துல RSS உடைய 100ஆண்டு விழா நிறைவை ஒட்டி ஒன்றிய அரசு செய்த செலவு என்ன கேள்வி. அவங்களும் நீங்க சொன்னது போல 76 லட்சத்துக்கு மேல 76 லட்சம் ரூபாய் சொச்சம். இதற்காக அச்சு ஊடக விளம்பர செலவு அப்படின்னு பதில். எனக்கு அதை படிச்ச உடனே என்ன தோணுச்சுன்னா, இந்த நண்பர் மொத்தமா செய்த விளம்பர செலவு எவ்வளவு RSSக்காக மோடி அரசு என்று கேட்டிருந்தால் அது பல கோடி ரூபாய் அளவுக்கு என்று பதில் வந்திருக்கலாம். ஆக இவர் அச்சு ஊடகம்னு கேட்க, அவங்க அச்சு ஊடகத்திலேயே 76 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பார். யாரு செலவு பண்ணா? கலாச்சாரத்துறை. மோடி அரசினுடைய கலாச்சாரத்துறை செலவு பண்ணிருக்கு. அப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, RSS ஒரு கலாச்சார அமைப்பியா? அந்த கலாச்சார அமைப்புக்கு 100ஆண்டு விழா, அது நிறைவு விழா, அதற்கு ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை செலவு பண்ணுது. இது என்ன கூத்தா இருக்கு? இந்த நாட்டுல எத்தனையோ நூற்றுக்கணக்கான கலாச்சார அமைப்புகள் இருக்கு. கலாச்சார அமைப்படி வச்சு பேசுவோம், அது கலாச்சார அமைப்பா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். இப்ப நூற்றுக்கணக்கான கலாச்சார அமைப்புகள் இருக்கு. அவற்றினுடைய விழாவுக்கெல்லாம் மோடி அரசினுடைய இந்த கலாச்சாரத்துறை விளம்பர செலவு செய்திருக்கிறதா? இனிமே நம்ம அப்படி ஒரு கேள்வியை கேட்கணும். அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. RSSக்கு மட்டும் செய்யறாங்க. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த அரசே, மோடி அரசே RSSின் அரசுதான். பாஜக என்கிற கட்சியே RSSனுடைய அரசியல் பிரிவு தான். இன்னும் கூட சொல்லுவேன், ஒரு அரசியல் கட்சிக்கு பல துணை அமைப்புகள் இருக்கும். ஆனா RSS என்கிற துணை அமைப்பு ஒரு அரசியல் கட்சியே வச்சிருக்கு. இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒரு வினோதம். அப்ப அந்த RSS உடைய அரசியல் பிரிவு நாம வேடிக்கைக்கா சொல்லல. அவங்களுடைய நீங்க RSS உடைய அதிகாரபூர்வ வலைத்தளத்துக்குள்ள போய் பாருங்க, அவங்களுடைய ஹிஸ்டரி சுருக்கம் போட்டிருப்பாங்க. அதுல அவங்களே வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க, ஆமா 1951 RSS சார்ந்த சிலர் தான் ஜனசங்கம் என்பதை ஆரம்பித்தார்கள். அவங்களே போட்டிருப்பாங்க. அதுதான் 1980 பாரதிய ஜனதா கட்சியாக ஆனது. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், ஆமாமா நாங்கெல்லாம் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான். இப்படித்தான் முதல்ல ரொம்ப ஒளிவு மறைவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க பின்னாடி RSS இருக்கு என்று நம்ம சொன்னா அப்படிலாம் கிடையாது, நாங்க சுயேட்சையான சுதந்திரமான அரசியல் கட்சி அப்படிம்பாங்க பாஜக காரங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க துணியே மாறி போச்சு. அப்ப ஒரு ஆரம்ப கட்டத்துல அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நான் ஒரு விவாதத்துல இப்படித்தான் சொன்னேன், ஏங்க உங்க பின்னாடி RSS இருக்கு. அதுக்கு பாஜக நண்பர் என்ன தெரியுமா சொன்னாரு? இல்ல அருணா, நீங்க தப்பா சொல்றீங்க, எங்க பின்னாடி RSS இல்ல, எங்களுக்கு முன்னாடி RSS இருக்கு. அவங்க எங்க பின்னாடி இருந்து தள்ளி விடல, அவங்க பின்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு ஒண்ணும் கூச்சம் இல்ல, இதுதான் உண்மை, அதுல எங்களுக்கு பெருமை. RSS எங்களை வழிகாட்டுகிறது என்பது எங்களுக்கு பெருமை அப்படின்னாரு. அப்ப அந்த தைரியம் வந்துருச்சு இப்பெல்லாம். இப்ப இன்னும் கூட ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, இப்ப கொஞ்சம் பல பேருக்கு தெரியுது. இந்த பாஜகவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும்
பல தலைவர்கள், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு மாநிலத்துல குறிப்பா ஒரே ஒரு அமைப்பு செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு நேரடி RSS காரரா இருப்பார். ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் என்று RSS தாள போடும். ஆமான்னு இவங்களும் ஒத்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் அப்படி இருந்தார். இப்ப சமீபத்துல அவரை அனுப்பிட்டாங்க. அது ஒரு சிக்கல் வேற காரணத்தினால. ஆனா பல மாநிலங்கள்ல தொடர்ந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் இருந்தாங்க. இப்ப தேர்தலை ஒட்டி வேறு சில காரணங்கள் அதுக்குள்ள போகல. அதுல பல வினோதங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து நமக்கு ஆதாரம் இல்லாததான் நம்மளால பேச முடியல. பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒப்புக்கொள்வாங்க. ஆமையா, பாஜகவுடைய மாநில அமைப்பு செயலாளர் எப்பொழுதும் RSS காரர் தான். அது இப்போ வெளிப்படையா ஒப்புக்கொள்றாங்க. ஆகவே நாம வந்து ஒண்ணு வேடிக்கைக்காக சொல்லல, இட்டுக்கட்டி பேசல. உண்மை இதுதான். பாஜக என்பது RSS உடைய அரசியல் பிரிவு. ஆகவே அதற்கு செலவு பண்றாங்க. நாம அதான் சொல்லுவோம். பாஜக அதனுடைய கட்சி பணத்தை எடுத்து RSS செலவு பண்ணா பரவாயில்ல. இப்ப நம்ம ஏன் விவாதிக்க வேண்டியிருக்குன்னா, மக்கள் வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. இல்ல அவங்க கிட்ட இல்லாத பணமா சார்? எல்லா இடத்துலயும் வந்து பெருசா பெருசா கட்சி ஆபீஸ் கட்டியிருக்காங்க, அவ்வளவு பில்டிங் கட்டியிருக்காங்க. பாஜக இவ்வளவு பணம் இருக்கும்னா அதோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் RSS கிட்ட எவ்வளவு நிதி இருக்கும்னு தெரியும். இப்ப ரீசெண்டா உலகளாவிய பிரான்ச்சஸ் அவங்களுக்கு இருக்கு, வெளிநாடுகள் எல்லாம் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு தரப்புல இருந்து இப்படி செலவழிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன? வெளிப்படையா வந்து சொல்றாங்களா, அறிவிக்கிறாங்களா? RSS வழிகாட்டுதல் படிதான் மோடி அரசாங்கம் கடந்த 12 வருஷமா நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்றாங்களா? ரொம்ப அருமையான கேள்வி, நுணுக்கமான கேள்வி. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீங்க ரூபாயை பத்தி சொன்னதுனால இத கேட்கிற நேயர்களுக்கு தெரியணும் என்பதற்காக சொல்ல வர்றேன். பாஜக இப்ப வெளிப்படையாக தன்னுடைய வருமானம் என்ன ஒரு ஆண்டுக்கு என்பதை அறிவிச்சது. 2024, 25 மட்டும் 6000 கோடி ரூபாய் தனக்கு வருவாய் வந்திருக்கிறதாக அரசியல் கட்சி அறிவிச்சது. இது ஒன்றிய ஆளுங்கட்சி. அப்ப 6000 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு? ஏழை பாலைட்டு இருந்தா வாங்கினாங்க. பூரா பெருந்தனக்காரர்கள், பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவங்கதான் கொடுத்திருக்காங்க. அதானிகள், அம்பானிகள், டாட்டாக்கள், பிர்லாக்கள் அவங்கதான் உங்களுக்கு மொய் எழுதியிருக்காங்க. நம்ம மொழியில சொன்னா மொய் எழுதுனா எதிர் மொய் செய்யணும். இவங்க ஆட்சியில இருக்காங்க. அப்ப மோடி அரசாங்கம் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம், இந்த பெரு நிறுவனங்களுக்கெல்லாம் எப்படி, எந்த வகையில, எந்த அளவுக்கு எதிர்மொய் செஞ்சிச்சு? இந்த கேள்வி உள்ளுக்கு இருக்கு. இவங்கதான் ஊழலை ஒழிக்க பிறந்தவங்கலாம் மோடி அரசு. ஆக நீங்க சொன்னது போல பாஜக கிட்ட இல்லாத பணமா? RSS கிட்ட இதை விட அதிக பணம். அது கணக்கு வழக்கே காமிக்க, இவங்களாவது கணக்கு வழக்கு காமிக்கணும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, ஆகவே ஆளுங்கட்சி, ஆகவே அவங்க வெளிப்படுத்தணும். இல்லாட்டி வெளிப்படுத்தாட்டியும் கூட அமைப்புகள்ல வெளிப்படுத்திடும் எவ்வளவு வருவாய். நான் RSS ரகசிய அமைப்பு, இன்னைக்கு வரைக்கும் ரகசிய அமைப்பு. நீங்க சரியா சுட்டி காண்பித்தது போல அது என்ன, அது ஒரு சாதாரணமா NGO அமைப்பு, அரசு சாரா அமைப்பு அப்படின்னாலே அது பதிவு செய்யணும். இப்ப கூட ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி NGOக்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து பெறுகிற நிதியை பற்றி ஒரு கொடூரமான சட்டம். என்னைக்கோ பெற்ற ஒரு நிதியை வச்சு ஒரு கட்டடம் கட்டி கடைசியில அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு அந்த NGO அமைப்பை வந்து இந்த மோடி அரசாங்கம் அங்கீகரிக்கலைன்னு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கல்ல கட்டடம், அந்த கட்டடத்தை அரசாங்கம் எடுத்துக்கிடுமா? இது கூத்தாருக்கு இப்படி ஒரு சட்டம். ஆக இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் RSSக்கு பொருத்துமா? அது எதிலையும் சேராது. அவ்வளவு வசதி. ஆகவே எதுவும் எந்த விதமான வரியும் கட்டாது. ஆனா பல்லாயிரம் கோடி ரூபாய் அவங்க கையில இருக்கு என்பதற்கு ஆதாரம் டெல்லியில அவங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அலுவலகம். ஏற்கனவே நாக்பூர்ல அலுவலகம் இருக்கு. முன்பெல்லாம் சகோதரி RSS அலுவலகம் ரொம்ப ரகசியமா இருக்கு தெரியுமா? நான் அந்த காலத்துல, நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில அவங்களுடைய பிரசுரத்தை பெறணும்னு நானும் கடந்து, அப்ப இந்த வசதி எல்லாம் கிடையாது. RSS அலுவலகம் இருக்குன்னா ஒரு ஆள் சொல்ல மாட்டேன். அப்ப ரொம்ப நெருங்கி போய் கண்டுபிடிச்சு போயிட்டேன் அந்த அலுவலகத்துக்கு. அது ஒரு மாடியில ஒரு சின்ன அறையில அப்படி உட்கார்ந்து இருந்தாங்க 3-4 பேர். ஐயா இந்த மாதிரி பிரசுரம் வேணும். இது முதல்ல ஏற இறங்க பார்த்தாங்க. எப்படி அவங்ககிட்ட இருந்து அந்த 1-2 பிரசுரத்தை வாங்கிட்டு வந்தேன்.
இப்ப நல்லா போனா உள்ளே விட மாட்டாங்க, அது வேற விஷயம். இல்ல சொல்றேன், அந்த காலத்துல அப்பவே இவங்களை பத்தி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. குறிப்பாக 98ல வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த உடனே பேராபத்து வரப்போகுது என்பதை உணர்ந்து நான் நூல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டேன், அவங்கள பத்தி ஆய்வு செய்ய. ஆனா இன்னைக்கு பாருங்க, வெளிப்படையாக பல 100 கோடி ரூபாயில அவங்களுக்கு அலுவலகம் இருக்கு. பாஜகவுக்கு மாவட்ட ரீதியாவே பெரிய பெரிய அலுவலகம், அவங்க பணத்தை வச்சு பூரா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக 2 பேர்கிட்டயும் பணம் இருக்கு. அவங்க நூற்றாண்டு விழாவை RSS கொண்டாடட்டும், RSS அரசியல் பிரிவாகிய பாஜக கொண்டாடட்டும், பாஜக RSSக்கு நிதி தரட்டும், RSS தான் நிதியை வச்சு விளம்பரம் பண்ணி கொள்ளட்டும். அதெல்லாம் சரியா? அரசாங்க பணத்துல ஏயா இந்த அரசு துறை விளம்பரம் பண்ணுச்சு? இதுதான் நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி. இதுல எனக்கு படுவது ஒரு நுணுக்கமான அம்சம் இருக்கு. அது என்னன்னா, RSS-ஐ அரசே அங்கீகரிக்கிறது. அங்கீகரித்து அதனுடைய விழாவுக்கு அதை ஒரு முக்கியமான கலாச்சார அமைப்பு என அங்கீகரித்து அரசினுடைய கலாச்சாரத்துறை பத்திரிகைகளில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து விளம்பரம் செய்கிறது. அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் செல்வாக்கு அதிகமாயிருக்கு. அரசு தான் செலவுல தன்னை பத்தி விளம்பரம் படுத்திக் கொள்வது ஒன்று, அரசாங்கமே அதுக்கு செலவு பண்ணி விளம்பரப்படுத்தினா அதை பத்தி சரியா தெரியாதவங்க, அதனுடைய உள்குட்டு புரியாதவங்களுக்கு என்ன தெரியும், என்ன தோணும்? அரசாங்கமே அவங்களை பத்தி விளம்பரம் கொடுக்குதியா, பெரிய கலாச்சார அமைப்பாச்சு, இந்த அரசாங்க கலாச்சாரத்துறை தருதுல விளம்பரம். அப்ப இந்த மக்கள் வரிப்பணத்தை வச்சு தங்களுக்கான ஒரு புதிய பிம்பத்தை அவங்க உருவாக்க பாக்குறாங்க அப்பாவி மக்கள் மனதில. இதுல அவங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தி கவலை இல்லை. இதைத்தான் நான் முக்கியமா சுட்டி காணிக்க விரும்புறேன். ஏன்னா RSS காரங்கள்லாம் பேசும்போது அது நமக்கு இவ்வளவு தூரம் அவங்கள பத்தி படிச்சிருக்காங்க, நம்ம கிட்டே உதாரணம் விடுவாங்க. எங்க அமைப்பு மகா தேசபக்தியான அமைப்புங்க. எங்க அமைப்புல போய் அந்த சாகாங்கிற அந்த தினசரி அந்த சந்திப்புல நாங்க எத்தகைய ஒழுக்கத்தை சொல்லி தருகிறோம் தெரியுமா? அங்க போற ஆள் பூரா திருப்பி வரும்போது மகா ஒழுக்கமான வருவாங்க ஐயா அப்படின்னு நம்மகிட்டே சாதாரண மொழியில சொன்னா பயங்கரமா ரீல் விடுவாங்க. நான் அதெல்லாம் அப்ப பேசியிருக்கேன், எப்படி மதவெறி என்பது ஒழுக்கமாகாது என்று நான் தத்துவ ரீதியாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரு அமைப்பு மக்கள் வரி பணத்தை எடுத்து ஒரு தனி அமைப்பாகிய தனக்கு விளம்பரம் தேடிக் கொள்ளலாமா? இது மகா ஒழுங்கீனம் இல்லையா? சொல்லணும் இல்ல. அவங்களே வந்தாலும் கூட மோடி அரசினுடைய கலாச்சார அமைப்பு, கலாச்சாரத்துறையே RSS உடைய 100ஆண்டு விழா நிறைவு, ஆகவே நாங்க விளம்பரம் கொடுக்க போறோம், அவங்ககிட்ட கேட்காமல செய்வாங்க. செய்யாதீங்கப்பா. ஒழுக்கத்தை போதிக்கிற அமைப்பு என்றால் RSS என்ன சொல்லி இருக்கணும், மக்கள் வரி பணத்துல இருந்து எங்களுக்கு செலவு பண்ணக்கூடாது. அப்படி ஒவ்வொரு அமைப்புக்கு செய்வியா நீ? அப்ப எங்களுக்கு மட்டும் செஞ்சா அது என்ன நியாயம்? கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா அது ஒழுக்கத்தை போதித்த அமைப்பு. இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு யாருக்கும் தெரியல. ஆனா யாரோ நம்ம சொன்னது போல அவரு பிரபலமான இந்த மாதிரி தகவலை அறியக்கூடியவர்னு சொல்றீங்க. அப்ப அவர் பார்த்திருக்காரு விளம்பரங்க. என்னடா அது கூத்தா இருக்கு, RSS 100ஆண்டு விழாவுக்கு அரசாங்கத்துடைய கலாச்சாரத்துறை விளம்பரம் போடுது, அப்ப இது வரைக்கும் எவ்வளவு விளம்பரம், என்ன செலவுன்னு ஒரு தகவலை கேட்கிறேன். பார்த்தா 76 லட்சம், அதுவும் பிரிண்ட் மீடியால மட்டும், அச்சு ஊடகத்துக்கு மட்டும். என்ன ஒழுக்கத்தை நீங்க சொல்லி தரீங்க? உங்களுக்கே ஒழுக்கம் இல்லையே. மக்கள் வரி பணத்தை தனியாருக்கு பயன்படுத்துவது தேசபக்தியா? தேச துரோகம் என்றோம். பேசுற தேசபக்தி எல்லாம் இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். இப்ப மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கு கீழே ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்துக்கு கீழே 2500 கோடியை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரிடர்கள்ல மக்கள் அவ்வளவு அவஸ்தப்படுறாங்க, அதுக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு தனியார் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக சும்மா அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க அப்படிங்கிறதுதான். இது எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து வர வரி பணம் தானே. நம்ம GST கட்டுறது, நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டுறது,
நம்ம வந்து டோல்கேட் ஃபீஸ் கட்டுறது அப்படிப்பட்ட பணம் தானே. அது இன்னொரு நல்ல ஒரு அருமையான பார்வை. இது என்ன கொடுமை? எங்கேயாவது இப்படி இருக்குதா? இவங்களா ஒரு புதிய கல்வி கொள்கை, அது சட்டம் இல்ல. அது ஒரு கொள்கை. அது ஒன்றிய அரசின் கொள்கை. ஒன்றிய அரசு நடத்துகிற பள்ளிகளில் அதை அமல்படுத்த போறாங்க. சரி. அத ஒரு மாநில அரசு அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? உங்க கட்சி ஆளுகிற மாநிலத்துல அமல்படுத்துவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு கட்சியா வரக்கூடாதா ஒரு மாநிலத்துல? அதானே ஜனநாயகம். உச்சியில ஒரு கட்சி ஆளும். சில மாநிலங்கள்ல வேற ஒரு கட்சி ஆளும். வேறு சில மாநிலங்கள்ல வேறு ஒரு கட்சி ஆளும். இதர மாநிலங்கள்ல உச்சியில இருக்கக்கூடிய அதே ஆளுங்கட்சி இங்கேயும் இருக்கலாம். இப்படித்தான் நடந்திருக்குது. 67ல இருந்து நான் சொல்ல போனா 57 கேரளாவில இருந்து மாறிட்டு வருது. அதுக்கு முன்பு வரைக்கும் தான் காங்கிரஸ் ஆட்சி உச்சியில மாநிலங்கள் எல்லாத்துலயும் 57 இஎம்எஸ் தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில அரசு வந்த உடனே நிலைமை மாறிடுச்சு. 67க்கு பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல 67 வேறு சில மாநிலங்கள்லயும் வேறு சில கட்சிகள் வந்துச்சு. இதுதான் வரலாறு. அப்ப அது வரலாம். ஆனா நீங்க ஒரு கல்விக் கொள்கைன்னு அறிவிச்சு அதுல இந்தி திணிப்பு இருக்கு, சமஸ்கிருத திணிப்பு இருக்கு, அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை நீ அமல்படுத்தணும்னு திமுக ஆளுகிற மாநிலத்துல எப்படி நீ நிபந்தனை விதிக்கலாம்? நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு என்ன? நிபந்தனையை கட்டாயப்படுத்துவதற்கு என்ன பண்றீங்க? இந்த கல்விக்காக ஒன்றிய அரசு வளமையாக தருகிற அதனுடைய வகுப்பறை வளர்ச்சி, அதனுடைய கட்டுமானம், அதுக்கான தொகையை கொண்டு போய் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் பாக்கி நிக்குதுங்கிறாங்க. அதுல அதை தரமாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் தரமாட்டேங்கிறாங்க. முதலமைச்சரும் விடாம போராடுறாரு, வாதாடுறாரு, போற இடங்கள்ல கூட அவங்க மானத்தை வாங்குறாரு. எங்க வரி பணத்தை தர வேண்டியதை தரல, அதுக்கு ஏன் முடிச்சு போடுற? உன்னுடைய இந்தி திணிப்புக்கும் இதுக்கும் அப்படி எங்க இருக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? RSS விழாவுக்கு மட்டும் செலவு பண்றாங்க. இந்த வினோதமான முரணை மக்கள் கவனி. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம். அவங்களும் இப்போ 100ஆண்டு கொண்டாடினாங்க. அரசு தரப்புல இருந்து எதுவும் செலவு பண்ணதா தெரியல. அவங்க அமைப்பு ரீதியாக அவங்க செலவழிச்சு கொண்டாடினாங்க. அரசு தரப்புல முதலமைச்சர் போய் கலந்துகிட்டாரு. ஒரு கட்சியின் தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் போய் கலந்துகிட்டாரு. இதே விஷயத்த தமிழ்நாடு அரசு செஞ்சிருந்தா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா? கொந்தளிச்சிருப்பாங்க, கொதிச்சு போயிருப்பாங்க, அப்படி வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிருப்பாங்க. என்னென்ன பேசணுமோ அவ்வளவு பேசி இருப்பாங்க. நாங்க என்ன வரி பணம் பூரா திராவிட இயக்கத்துக்கு கட்டணுமா? இல்லையே. நாங்க திமுக ஆட்சியை உட்கார வச்சிருக்கோம். ஆனா திமுக ஆட்சி இது வரி பணம் கட்ட எல்லாருக்குமானது ஒழிய திராவிட இயக்கத்துடைய விழாவுக்கு வரி பணத்தை கொடுக்க கூடாது, உங்க திமுகல இருந்து பணத்தை தாங்கன்னு அப்ப நமக்கு புத்தி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்க புத்தி கொள்முதல் செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க. இப்ப நம்ம இதை சுட்டி காட்டு இந்த விஷயம் வெளிவர போய் அது 100ஆண்டு விழா நிறைவு முடிச்சிருச்சு. அது ஒரு அரசு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசு RSSங்கிற ஒரு அமைப்புக்கு இன்னைக்கு வெளிப்படையான அங்கீகாரம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்க. அப்படி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடந்த 100 ஆண்டுகள்ல மக்கள் நலனுக்காக RSS என்ன செஞ்சிருக்கு சார்? அருமையான கேள்வி. மக்கள் நலனுக்கு அடுத்து வர்றேன். இந்த ஒட்டுமொத்தமான தேசம் நடத்திய சுதந்திர போராட்டத்திலேயாவது பங்கு கொண்டதா? 100 வருஷம் ஆகி போச்சுல்ல. 1925 விஜயதசமி அப்ப ஆரம்பிக்கப்பட்டது. 22 ஆண்டு காலம் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு. அந்த சுதந்திர போராட்டத்தில் இவங்க பங்கு கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, பங்கு கொள்ள மாட்டோம் என்பதை ஒரு கொள்கை முடிவாவே எடுத்து வச்சிருந்தாங்க. ஏயா பங்கு கொள்ள? நாங்க இந்து மக்களை தயார் பண்ணணும். பிரிட்டிஷார் இந்து மக்களின் எதிரி அல்ல, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தான் எதிரி. வெளிப்படையா அது கோல்வால்கர் தெளிவாக அவருடைய கட்டுரைகள் எல்லாம் சொன்னாரு. அவங்க புத்தகமா போட்டிருக்காங்க. 3 எதிரிகள் தான். ஒண்ணு முஸ்லிம்கள், 2வது கிறிஸ்தவர்கள், 3வது கம்யூனிஸ்டுகள். 3 பேரும் சேர்த்து எதிரிகள் போட்டு தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் தனி அத்தியாயம் இருக்கு அவருடைய பஞ்சாப் தாட்ஸ்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக முக்கியமான கேள்வி, சுதந்திர போராட்டம் நடக்கும் போதாவது நீங்க உண்மையிலேயே தேசபக்தியாளர்கள் என்றால், தேசம் முழுக்க அன்றைக்கு பக்தி என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அவங்களுடைய அந்த
கொடுமையான அந்த நுகத்தடியிலிருந்து நாம் விடுதலை பெற நடந்த போராட்டம். அதுல பங்கு கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்ல, பங்கு கொள்ளக்கூடாது என்று இவர் சுற்றறிக்கை அனுப்புறாரு. RSS உடைய தலைவர் ஹெட்கேவார் அன்னைக்கு இருந்தவர் 40ல வந்துட்டார் கோல்வால்கர். அவர் அப்படித்தான். நம்ம யாரும் பங்கு கொள்ளக்கூடாது அமைப்பு ரீதியா தெளிவா இருக்கும். அவங்களுடைய ஹிஸ்டரியிலே இருக்கு. தனிப்பட்ட நபர்களை வேணா நீங்க பங்கு கொள்ளலாம், அது உங்க பாடு. RSS பங்கு கொள்ளாது. ஏன்னா நமக்கு வேற வேலை இருக்கு. என்னடா வேலைன்னா இதுதான். இந்த வேலை எப்ப காமிச்சாங்கன்னா 47ல அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதி போகும்போது கருத்தில் போயிட்டு போனாப்புல இந்த நாட்டை மத அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டு போனார், அடிச்சுக்கிட்டு இருந்தார். அதை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக கொடூரமான தாக்குதல்களை இங்கே தொடுத்தாங்க இந்தியாவுல. அப்ப அதை கண்டு வெறுப்புட்டுதான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை. அவன் தான் இப்படி நம்மளை அடிச்சுக்கட்டும்னு சொல்லி பிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்தியாவில் நாம ஒற்றுமையா இருக்கணும். இந்த ஒற்றுமை தான் பாகிஸ்தான்ல அவங்க செய்யக்கூடிய அடாவடிகளுக்கான தக்க பதிலா இருக்கும். நான் இங்கேயும் ஒற்றுமைப்படுத்துவேன், இங்க ஒற்றுமைப்படுத்திட்டு நான் பாகிஸ்தானுக்கு போவேன்னாரு காந்தி. ஆனா இங்க ஒற்றுமைப்படுத்தாம அங்க போனா என் பேச்சு எடுபடாதியாக ஒன்றுபட்டுருங்கன்னு உண்ணாவிரதம் இருந்தார். அந்த ஒரே பாவத்துக்காக அவரை சுட்டு கொன்னா அந்த படுபாவி கோட்சே கொலகார பாவி. அவன் யாருன்னா RSSல அவ்வளவு பிரியமுள்ளவே. அதுக்கு RSSலதான் இருந்தா, ராஜினாமா பண்ணிக்கிட்டுதான் சொல்லிட்டா. ஆனா அவனுடைய தம்பி கோபால் கோட்சே பிறகு அவர் பேட்டி கொடுத்தா, நாங்க என்னைக்குமே RSSல இருந்து ராஜினாமா பண்ணல. அந்த கதை சரி நாம சொன்னதே வச்சு சொல்றேன். அவர் ஹெட்கேவர் தான் அவருக்கு குரு. குருஜி கோல்வால்கர் தான் குரு. அப்படித்தான் இருந்தாப்புல. கோல்வால்கர் எழுதிய கடிதம் எல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் வெளியிட்டு இருக்கோம். தேசிய கொடியை ஏற்கலையே சார். ஆமா, தேசிய கொடியாவே ஏற்கல. மூவண்ணம்ங்கிறதே நமக்கு கெட்ட சகுனம்ட்டாப்ல RSS. ஒரே வண்ணம் தான், காவி வண்ணம் தான் என்று அன்றைக்கே சொன்னவங்க அதை கொண்டு வந்து அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அடிப்படையான விஷயம், இவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளாதது மட்டுமல்ல, மக்கள் மத்தியில மத பகமையை தூண்டிவிட்டு அந்த பிரிவினையை பயன்படுத்தி கொடூரமான முறையில மத கலவரத்தை செஞ்சவங்க இவங்க. அதனுடைய ஒரு மோசமான கிளைமேக்ஸ் ஆகத்தான் மகாத்மா காந்தி படுகொலை செஞ்சா இந்த பாவி கோட்ஸே. அதை ஒட்டித்தான் 1948ல அப்ப உள்துறை அமைச்சரா இருந்தவர் வல்லபாய் பட்டேல், அவரு தான் RSS தடை பண்ணார். அதுக்கு பிறகு நீங்க மக்களுக்கு என்ன பண்ணாங்க நல்லா கேட்டீங்க. அது பெரிய கதை. ரெண்டை மட்டும் ஞாபகப்படுத்தி அவங்க மக்களுக்கு செஞ்சது. அது என்னன்னா, அவங்களை பொறுத்தவரையில மக்களை விட மாடுகளுக்கு அவ நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கோ என்னைய பார்த்து, இந்த மாடுகளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு. உண்மையிலேங்க சாமியார்களை தூண்டிவிட்டு பசுவதை தடை சட்டம் வேண்டும் என்று அப்பதான் இந்திரா காந்தி அம்மா வந்திருக்காங்க பிரதமரா. பெரிய டெல்லியில பெரிய கலவரம். காங்கிரஸ் அகில இந்திய தலைவரா காமராஜர் இருக்காரு. பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு பெரும் கலவர கோஷ்டி வருது ஆயுதங்களுடன். அதுல பாதி பேர் சாமியார்கள் சொல்ல போறவங்க ஆயுதம் ஏற்றுக்கிட்டு கலவரத்துக்கு வர்ற உண்மையான சாமியார் கிடையாது, ஆனா சாமியார்னு சொல்லுவாங்க. காமராஜர் வீட்டை பார்த்து இவர் தான் காங்கிரஸ் தலைவர், இவர் தான் தடையா இருக்காரு, பசுவதை தடை சட்டம் கொண்டு வர்றதுன்னு எவனோ கிளப்பி விட்டுட்டு அவர் உள்ளுக்கத்தான் வீட்டுக்குள்ள இருக்கார், தீய வச்சாங்க. இதுதான் அவங்க மக்களுக்கு செஞ்சது. அதே போல VP சிங் 2வது முக்கியமாக மக்களுக்கு செஞ்சது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசுல மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் 27% கொண்டு வருவேன் என அறிவிச்சார். அவ்வளவுதாயா. டெல்லி மாணவர்களை தூண்டிவிட்டு வெளிப்படை RSS. அப்ப அதோடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்து அவ்வளவு இருக்கு நம்ம கையில. கொடூரமான பாவம் அப்பாவி மாணவர்களை தூண்டிவிட்டு அவங்க தங்களை தாங்களே எரித்து கொண்டு மாண்டு போக, அதை மேலும் மேலும் உணர்ச்சியை தூண்டி விடுவதற்காக பயன்படுத்தி மிகப்பெரிய கலவரத்தை செய்து அதனுடைய உச்சகட்டமாகத்தான் அயோத்தியை நோக்கி பயணத்தை கிளப்பினாரு அத்வானி. ஏன்னா இதை சொல்லி ஆட்சியை கவுத்துனா OBC ஓட்டு விழாது. அது அவரே அவருடைய இதுல சொல்லியிருக்காரு, மை கண்ட்ரி மை லைஃப், அவருடைய சுயசரிதை என்கிட்ட இருக்கு. ஆகவே நாங்க என்ன பண்ணோம்னா அயோத்தியை நோக்கிய ரதம், அந்த ரதத்தை தடுத்தாரு பீகார் லாலு பிரசாத் சார். அதை காரணமா வச்சு நாங்க VP சிங் ஆட்சியை கவிழ்த்தோம். இதுதான் மக்களுக்கு தெரியும். இது என்ன இப்ப கடைசியா மக்களுக்கு செஞ்சிருக்கிற ஒன்றை சொல்றேன். இவங்களுக்கு மிக முக்கியமான செய்தி இப்ப நான் சொல்ல போறேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு அது தெரியல.
இந்த நீங்க கேட்டீங்க தேசிய கொடியை அங்கீகரிக்கல இதெல்லாம். அதை விட முக்கியமான விஷயம் மாநில உருவாக்கத்தையே அவங்க அங்கீகரிக்க 1949 அரசியல் சாசனம் வரைவு வந்துருச்சு. அது அமலுக்கு வர்றது அடுத்த வருஷம். அந்த விஷயங்கள் இறுதிப்படுத்தப்பட்டு வெளியே வருதுல அந்த டிராப்ட் நகல். அதுல இத பார்த்துவிட்டு கோல்வால்கர் என்ன எழுதியிருக்காருன்னா, எதுக்குயா இந்தியாவுல மாநிலங்கள், எதற்கு மாநில சட்டமன்றங்கள், அவற்றுக்கு எதற்கு தேர்தல் கூடவே கூடாது, நாடாளுமன்றம் இருந்துட்டு போட்டோம், கீழே பஞ்சாயத்து தான் இருக்கணும், நடுவுல மாநிலங்கள் கூட, இது இந்திய பிரிவினைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு ஒரு போடு போட்டு கட்டுரை எழுதியிருக்காரு. இன்னும் ரொம்ப வேகமாக மொழிவாரி மாநிலம் வந்த போது இன்னும் அவருக்கு கோபமாயிடுச்சு. ஏன்னா இங்க பல தேசிய இனங்களை கொண்ட நாடு, மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட நாடு என்கிற யதார்த்தத்தை ஏற்காமல் இவங்களா கற்பிதமாக மதவழி தேசியத்தை உருவாக்க முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு அரசு. இன்றைக்கு அதுல அவங்க பெரும்பாலும் வெற்றி அடிச்சிருக்காங்க, குறிப்பா வடக்கு. அதான் சோகம். ஆகவே மாநிலங்களை ஒழித்து கட்டுவது அவங்க நோக்கம். நாம மாநில சுயாட்சி கேட்கிறோம், RSS மாநிலங்களே கூடாதுங்குது. என்னங்க நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்களே நினைக்கலாம். உதாரணம் ஜம்மு காஷ்மீர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு அது மாநிலமா இருந்துச்சு, அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க. 2 யூனியன் பிரதேசங்களா உடைச்சிட்டாங்க. இன்றைய தினம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இப்ப இன்றைக்கு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இது இந்த மறுவரை தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் என்கிற அடிப்படையில தென் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுடைய அவங்களுடைய பங்களிப்பு மக்களவையில் அதை கெடுக்கிறதுக்கு ஒழிச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. இத வலிமையாக எடுத்து சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. உங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பறிப்பது. எப்படி தெரியுமா? ஜம்மு காஷ்மீரை பறிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இழப்பு வரும். 2011 மக்கள் தொகை அடிப்படையில இந்த மறு வரையறை செய்தார். இது அவர் சொல்றாரு. சொல்லிவிட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுடைய அதிகாரத்தையும் நீங்க பறிக்க பாக்குறீங்க. உண்மை அப்படித்தானுங்க. எவ்வளவு திட்டமிட்டு பாருங்க. 888 பேர் உட்கார்ற மாதிரி புது நாடாளுமன்றத்தை கட்டிட்டாங்க. இதெல்லாம் யார் ஏற்பாடு நினைக்கிறீங்க? RSS ஏற்பாடு. இப்ப நம்ம அப்பவே சந்தேகம் வந்துருச்சு, ஆகா கூட்ட போறாங்க. கரெக்டா நினைச்ச மாதிரி திடீர்னு பார்த்தா 850, மக்களவை 850, மக்களவைய மகா சபை எது பொதுக்கூட்டம் மாதிரி 500 சொச்சம் பேர்லயே ஒழுங்கா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. 850 பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மக்களவை, லோக்சபா, நாடாளுமன்றம்னா அதுல என்ன பேச முடியும்? பேச வேணாம். நீ வா, கைய தூக்கு, எஸ் சொல்லு, நோ சொல்லு, ஓட்டு போடு, போடாம போ. அப்படி ஆக்க போறாங்க. அவங்களுக்கு மாநிலங்களும் பிடிக்காது, இந்த நாடாளுமன்ற கட்டமைப்பும் பிடிக்காது RSSக்கு. அவங்களை பொறுத்த வரையில ஒரு மனிதனுடைய ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி முறைதான் அவங்களுக்கு வேணும். அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. ஆக இந்த மாதிரி அமைப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆக அவங்க செஞ்ச வேலை, இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலை என்ன தெரியுமா? மாநிலங்களை ஒழித்து கட்டுகிற வேலை. அதுக்கு நான் ஜம்மு காஷ்மீரை உதாரணம் சொன்னேன். இன்றைய நடப்பு உதாரணம் இந்த தொகுதி மறு வரையறை என்கிற அடிப்படையில் பல மாநிலங்களினுடைய பங்களிப்பை வெட்டி காலி செய்வது, குறிப்பாக தென் மாநிலங்கள். அப்ப வடக்க மட்டும் ஜெயிச்சா போதும், வந்துடலாம் பிரதமரா. அது கனிமொழி ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. நீ காலையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அடிப்படையில 850 பேர் வந்தா தென் மாநிலங்களுடைய தயவே இல்லாம கருத்தே கேட்காம அரசியல் சாசனத்தையே திருத்திடலாம். 2/3 மெஜாரிட்டி கூட வந்துருக்கா. நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நம்ம வரி கட்டுற வேற அமைப்பா போயிடும். அப்போ இந்த டீலிமிட்டேஷன், ஒரு நாடு ஒரு தேர்தல், இதெல்லாமே ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பதை நோக்கி மெல்ல மெல்ல நகர்த்துக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நகர்வு இந்த கடந்த 12 ஆண்டுகள்ல இன்னும் அதி தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறதா? நான் இந்த இந்து ராஷ்டிரம்னு அவங்க சொல்லுகிற வார்த்தையை நான் ஏற்பதில்லை. அவங்க வேணும்னே ஹிந்து ராஷ்டிரம் சொல்லி கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில நம்ம எல்லாரும் இந்து இந்துன்னு தானே கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல இந்துக்கள்னு சொல்லி எத்தனை சதவீதம் தெரியுமா சகோதரி? 88%. இந்தியா முழுக்க 80%. ஆகவே இந்து ராஷ்டிரம்ங்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க கொண்டு வர நினைப்பது மனு ராஷ்டிரம். ஆக அந்த மனு அதர்ம ஆட்சியை கொண்டு வருவதற்காக, அதை பத்தியெல்லாம் அவர் கோல்வால்கர் பெருமையா சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல
எப்படி அந்த 4 வருடமுறை சிறப்பா இருந்துச்சு, அதுதான் அந்த நாட்டையே காப்பாத்துச்சு என்று அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய நோக்கம் மனு ராஷ்டிரத்தை கொண்டு வருவது. அதை கொண்டு வர வேண்டும் என்றால் அவங்களுடைய ஆதிக்கம் நிலவக்கூடிய மாநிலங்களில் அந்த மாநிலங்களிடம் மட்டும்தான் அரசியல் அதிகாரம் இருக்க வேண்டும். அங்கிருந்துதான் அரசியல் அதிகாரம் பிறப்பெடுக்க வேண்டும். அதுக்கு தகுந்த அவ்வளவு வேலையும் பண்றாங்க. நான் கூட இவ்வளவு சீக்கிரமா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த 25 வருஷமா நான் அவங்களத்தான் நான் படிச்சுட்டு வர்றேன். ஆனா டக்குன்னு பாருங்க, யாரும் எதிர்பாராம 2 மாநிலங்கள் தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு 3-4 சிறப்பு கூட்டம் வச்சு 850 பேரியா அது வெற்றி பெறுதா இல்லைன்னு இப்ப தெரியும் அந்த மசோதா. ஆனா பாருங்க அடிச்சு மக்கள் மனசுல கொண்டு வந்துட்டாங்கல்ல எண்ணத்தை. 850 பேரியா இனிமே மக்களவே 850 பேரு. அப்ப ஆசையை காமிச்சாச்சு. அப்ப இந்தி பேசுற மாநிலங்களுக்கு நிறைய பேர் வரும். நம்ம ஆட்சி தாயா, நம்ம பேச்சு தாயா எடுபடும். இந்த தென்னாட்டுக்காரங்க பேச்செல்லாம் இனிமே நாடாளுமன்றத்துல எடுபடாது. எல்லாத்தையும் வெறுமனை பேசிட்டு போகலாம். அவன் ஓட்டுக்கு மரியாதை கிடையாதுயா. திட்டமிட்டு படு வேகமா கொண்டு வர்றாங்க. நாம எதிர்பார்த்ததை விட வேகமாக செய்கிறார்கள். அது எவ்வளவு தந்திரமா. பிரியங்கா காந்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அமித்ஷா பார்த்தா நான் ஒத்துக்கிறேன் ஐயா, சாணக்கிய இருந்தா கூட அசந்து போயிடுவா ஐயா. சாணக்கியனோட நீங்க ரொம்ப சிறப்பாக மகளிர் மசோதான்னு ஒரு முகமூடிய போட்டு விட்டு உள்ளுக்க 850 என்று மக்களவையை உயர்த்துகிற தென் மாநிலங்களுடைய குழந்தைங்களுக்கு கசப்பு தெரியக்கூடாதுங்கிற மாத்திரையை தேன்ல குழைச்சு கொடுக்கிற மாதிரி. ஆனால் இது மாத்திரை இல்ல டாக்டர், விஷம். விஷத்தை கொடுக்குறாங்க. ஆனா இனிப்ப தடவி அப்படி வேணா இன்னும் கரெக்டான உதாரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த குடும்பம் நடக்க அது இவ்வளவு சீக்கிரமா செய்வாங்க. இப்ப இன்னைக்கு இது வெற்றி பெறாம போனாலும் விதைய விதைச்சாச்சு. ஆக அவங்களுடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சு. 888 பேர் உட்கார மண்டபத்தை கட்டியாச்சு. மக்களவைங்கிறது இனிமே 850 பேர் தான். இந்த 850ங்கிறத நாங்க உருவாக்கி தீருவோம். அந்த 850 அதிகமான பேர் ஹிந்தி ஹாட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி பிரதேசங்கள்ல இருந்துதான் வருவாங்க. அங்கதான் எங்களுடைய அதிகாரம் பிறக்குது. இவ்வளவு பெரிய ஆபத்து. அப்படின்னா நம்ம நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? நம்ம நிலைமை என்றால் இதுக்கு இந்த தமிழ்நாடு தென்னாட்டுல கூடிய அரசியல்வாதிகளை பத்தி பேசுறத தயவு செய்து இதை கேட்கிற நேயர்கள் நினைக்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் நமக்கு கல்வியே தர மாட்டாங்க, நமக்கு அரசாங்க வேலை கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் அமுக்கி வச்சுட்டு அவங்களுடைய பழைய வர்ணாசிரம கட்டுப்பாட்டின் அடிப்படையில உனக்கு எதுக்கு படிப்புன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. இன்னும் பெண்களை இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வச்சு இவங்களுடைய ஆட்சி இந்த மாதிரியான அந்த 850 பேரை வச்சு நடத்துற ஆட்சி வரும் பொழுது கண்டிப்பாக பெண் கல்வி காலியாகும். பெண்களுக்கு உத்தியோகம் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க பேசிட்டு இருக்காங்க சங்கிகளே. பெண்களுடைய வேலை இதே RSS தலைவர் பேசி அப்புறம் டபக்குன்னு மாத்திக்கிட்டாரு. பெண்களுடைய வேலை குடும்பத்தை கவனிப்பதுதான், வேலைக்கு போவது அல்லன்னு பேசினாரா இல்லையா? அப்ப இவங்க கையில இந்த முழு அதிகாரம் போகுமே. ஆனால் தென்னாட்டில் இருக்கக்கூடிய, வடநாட்டுல ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு நிலைமை. இப்ப தென்னாட்டுலதான், குறிப்பா தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் தான் பெண் கல்வி அதிகம். இங்கதான் வேலைக்கு போகிற பெண்கள் அதிகம். இங்கதான் தொழிலகங்கள் நடத்துகிற பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகம். அப்ப இதெல்லாம் காலி ஆயிடும். இதை கண்டுதான் உங்களுக்கு பொசு பொசுன்னு இருக்கு இந்த மனு தர்மவாதிகளுக்கு. அதை ஒழிச்சு கட்டுக்கிற வேலையை தான் அவங்க செய்ய பாக்குறாங்க. ஆனால் ஒரு விடாப்பிடியான போராட்டம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இன்றைய தினம் நாடாளுமன்ற விவாதத்தை கேட்ட பிறகு நான் நேற்று சாயங்காலத்துல கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் உள்ளூர ஒரு மகிழ்ச்சி. விடமாட்டாங்க ஐயா. இப்ப பாருங்களேன், ஒரு நல்ல அம்சம் இந்த நாட்டுல தென்னாட்டுக்கு தானே பாதிப்பு, அப்புறம் வடகிழக்குக்கு தானே பாதிப்பு, மையப்பகுதிக்கும் மேற்குக்கும் அவ்வளவா பாதிப்பு இல்லை விடியா அப்படி என்று அகில இந்திய கட்சிகள் கூட அப்படின்னு நினைக்கல. காங்கிரஸ்னாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள்னாலும் சரி. இன்னும் கூட சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்சி கூட, பீகாரில் இருக்கக்கூடிய மாநில ரீதியான கட்சிகள் நம்ம நினைக்கிறோம், அந்த கட்சிகள் கூட இல்லை, தென்னாட்டுக்கு இப்படி அநீதி இழைத்து எங்களுக்கு லாபம் வேண்டாம்யா, எல்லாருக்கும் லாபம் வேணும்யா, முதல்ல விவாதத்துக்கு விடு,
இந்த 850 பத்தி முதல்ல விவாதம், 850 எப்படி பிரிக்கணும் பத்தி விவாதம், 850 தேவையா, இந்த விவாதத்துக்கான ஒரு மேடையை உருவாக்க, அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வான்னு எல்லாரும் பேசிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே எனக்கு மனிதம் இன்னும் இருக்கு சார். மனிதம் இருக்கு. ஒரு 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 ஒன்றுபட்ட இந்தியா தேவை என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. ஆகவே அந்த வகையில் எனக்கு நேற்று இன்றும் ஒரு பக்கம் பெரிய கவலையும் வருத்தமாச்சு இவங்களுடைய இந்த தாக்குதல், திடீர் தாக்குதல் என்றாலும் சுதாரிச்சு நிற்கக்கூடிய இந்த மனிதம், இந்த இந்தியம், அது ஒன்றுபட்ட ஒரு இந்தியம் என்கிற அது எழுந்து நிற்கிறது. அதனால எனக்கு மகிழ்ச்சியும் கூட. பார்ப்போம் என்ன ஆகுது என்று. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச். நன்றி.